எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திக். கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 90 சென்டிமீட்டர் டேங்க்கில் வந்து நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட க்ரோத்லாம் நல்லா தான் இருக்குது. அண்ட் ஒரு சில பிளான்ஸ் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்ன பிளான்ட் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா வந்து சொல்லுங்கள். நான் டேங்க் வந்து நான் காட்டுறேன். நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா நானே இந்த வீடியோட எண்டில் வந்து அது என்ன பிளான்ஸ் அப்படின்றதே நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில சேஞ்சஸ். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, டேங்க் வந்து இப்போது இப்படி பார்க்குறதுக்கு வியூ நல்லா இருக்குல்ல. பட் எனக்கு அந்த சைட்லேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபில்டர்லாம் வந்து ஃபில்டர் பைப்பில் கொஞ்சம் அசிங்கமாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் இந்த சைடு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் தென் முக்கியமாக வந்து இந்த லில்லி பைப் இருக்குல்ல, ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அதுதான் வந்து என் கையை வந்து கிழிச்சிட்டு இருந்தது. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிடலான்ட்டு. அண்ட் தென் இந்த CO2க்கு ஒரு சின்ன ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி ஒன்று இருக்குது, அதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்ட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேபினெட் ஓப்பன் பண்ணி ஃபில்டர்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதுதான் என்னோட ஷிருபா 308 ஃபில்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லில்லி பைப்பை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இந்த நியோ ஃப்ளோ அப்படின்ற அக்வேரியாலேருந்து வந்திருக்கிற இந்த ஜெட் பைப்புன்னு சொல்லலாம், இல்லை நியோ ஃப்ளோ தான் இது பேர். அவங்க இதுதான் பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வேறு என்ன பண்ண போகிறோம்? அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஃபில்டரை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம், எதுக்காக நான் வந்து லில்லி பைப் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனல் வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து தெரியும், இந்த லில்லி பைப் வந்து என் கையில் வந்து கிழிச்சிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இது யார் மேலே தப்பு, என் மேலே தப்பா இல்லை லில்லி பைப் மேலே தப்பா அப்படின்றதுலாம் இல்லை. பட் அடிப்பட்டது என்னமோ எனக்கு தான். அது மட்டும் இல்லாமல் இது பார்க்குறதுக்கு வந்து இந்த இன்ஜுரி லைட்டாக கிழிச்ச மாதிரி தான் இந்த ஸ்டார்டிங்கில். பட் ஆனால் ரொம்ப கொஞ்சம் தொல்லை கொடுக்குது. சரி, ஓகே, அது நமக்கு இப்போ மேட்ரு இல்லை. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் லில்லி பைப் யூஸ் பண்ணும்போது உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது, நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா. ஆல்ரெடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடஞ்சிருக்கு. பட் இதெல்லாம் ஓகே. இந்த மாதிரி ஒரு கையை கிழிக்கிற அளவுக்கு வந்து அடிபட்டிருக்குன்னா அது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ அதனால் வந்து நான் இந்த கிளாஸை மாற்றிட்டு நம்ம நியோ ஃப்ளோ அவங்களது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த நியோ ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இது ஒரு கிளாஸும் இல்லை, மெட்டலும் இல்லை, பிளாஸ்டிக்லேயே வந்து பண்ணியிருக்காங்க. இது எப்படி சொல்கிறது, அக்ரிலிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் இல்லை. பட் நல்ல ஒரு லில்லி பைப் அப்படின்னே சொல்லலாம். நான் காட்டுறேன். உள்ள மேனுவலில் எதுவுமே கொடுக்கல, நல்லவங்களாம் மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் மேனுவலுக்குலாம் எதுவுமே இல்லை. இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக். அண்ட் இதில் பெஸ்ட்டு திங் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து உடையாது. இது பாருங்கள், நான் எவ்வளோ ப்ரெஸ் பண்ணுறேன், ஆனால் உடையாது. ஓகே, இதுதான் இப்போதைக்கு எனக்கு தேவை. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த லில்லி பைப் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த லில்லி பைப் வந்து எப்படி எடுக்கணும், உடையாமல் எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெளியில் எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இது வந்து உள்ளே தள்ளணும். உள்ளே தள்ளினா தான் இது வந்து சரிப்பட்டு வரும். ஸோ ஆக்சுவலாக வந்து இது என்ன ப்ராப்ளம்னா, இது ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதுதானா என்னன்னு தெரியல. இந்த கிளாஸ் வந்து இது ரொம்ப டைட்டாகவே பிடிச்சிக்குது. நான் இந்த வாட்டி ரிஸ்க் எடுக்க விரும்பல. இதை வந்து நான் கட் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா இது லாஸ்ட் டைம் என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, இந்த டியூப் வந்து இந்த கிளாஸ் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இருந்தது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கும்போது இது வெளியில் வரல. ஸோ இங்கே உடஞ்சி கையை வந்து கிழிச்சிடுச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து கட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி இது கட் பண்ணிலாம் எடுத்ததே இல்லை. ப்ராப்பராக எப்படி ரிமூவ் பண்ணணுமோ அப்படி தான் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன்.
பட் இந்த வாட்டி வந்து எனக்கு ரிஸ்க் எடுக்க விரும்பல, பயம் இருக்குல்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூப் கொடுத்துருக்காங்களே, இது வந்து பாருங்களேன், நல்லா நம்ம ஊர் வெயிலுக்கு வந்து கருத்த மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலாக இது வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், பட் எவ்வளோ வந்து அழுக்கு இருக்குது பாருங்கள். இதை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடணும். அதுக்கு வந்து இந்த டியூப் கிளீனர் அந்த மாதிரி ஒன்று விற்பாங்க, இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். என்ன பண்ணணும்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த டியூப்குள்ளே தண்ணியை போட்டு கழுவிடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளோ வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு இதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஃபில்டர் வந்து நான் க்ளீன் பண்ணி எப்படியோ ஒரு இது செட் பண்ணதுலேருந்து க்ளீன் பண்ணவே இல்லை. ஒரு 2 மாதமாக க்ளீன் பண்ணல. அக்வேரியம் வந்து எவ்வளோ ஒரு டர்ட்டியான வேலைன்னு பார்த்துக்கோங்க. என்னடா ஆடியோவே வரல அப்படின்னு அதை நினச்சிட்டு இருப்பீங்க. வழக்கம் போல தாங்க, என்னோட மைக் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. இதனால தான் நான் வந்து இந்த வீலாக் ஸ்டைலில் வந்து ட்ரை பண்ணுறதே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு கண்டென்ட்டை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபில்டரை வந்து ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிவிட்டேன். அண்ட் தென் அந்த ஃபில்டரோட டியூப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது, எக்ஸஸாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து என்னோட அந்த நியோ ஃப்ளோக்கான அது செட் பண்ணதுக்கப்புறம் என்ன லென்த் வருதோ அது மட்டும் வச்சா போதும். அதுக்கு மேலே அந்த CO2ல வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் இந்த நியோ ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் பண்ணப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இதில் எல்லாமே வந்து நம்ம அசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன் அண்ட் அவுட் அதுக்கான வந்து அந்த டியூப்னு சொல்லலாமா, ஓகே, அந்த இன் அண்ட் அவுட்டுக்கான அந்த டியூப் வந்து கொடுத்துட்டாங்க. பட் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்டர் வந்து நீங்கள் இன்னில் போகிற அந்த வாட்டர் ஃபில்ட்ரு பண்ணுறது, அதுக்கப்புறம் வாட்டர் அவுட்டில் வர அந்த நாசில் எல்லாமே வந்து தனித்தனியாக தான் இருக்குது. அதுவே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் இது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போது வாட்டர் வந்து அவுட் வரது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதனால் உங்களோட ஃப்ளோ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் கிளாஸில் வாங்கினீங்கனாலும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்டீலில் வரது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ரொட்டேஷன் ஆப்ஷன்லாம் வந்து தரமாட்டாங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த நியோ ஃப்ளோ வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக. ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக்ன்றதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு க்ரிப்பு இல்லை இதில். ஆக்சுவலாக அந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வச்சு வந்து நிற்கும். பட் இது பிளாஸ்டிக்னால ரொம்ப வந்து வெயிட்டே இல்லாதனால கொஞ்சம் அப்படியே ஆடுது. ஸோ இது வந்து உங்களோட டேங்க்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். நான் இப்போ அதை செட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வரேன். நியோ ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணிட்டோம். பட் அதில் சொல்லியிருக்கிற மாதிரியே ஃப்ளோ வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த லில்லி பைப் வந்து இதுதான் லில்லி பைப். நான் ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தேன்ல, இதோட மவுத் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வைடாக இருக்கும், நல்லா வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா இதோட வாட்டரோட ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். அதுக்காக பண்ணது தான் இந்த லில்லி பைப்பு. ஏன்னா கேனிஸ்டர் ஃபில்டர் ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால பிளான்ஸ் எதுவுமே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எதுவுமே வந்து அன்ரூட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து இது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்குலாம் அழகாக இருக்கும். உங்களோட கேனிஸ்டர் ஃபில்டர் வந்து நல்லா ஒரு ஹெவியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இதில் இருக்கிற ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கும். பட் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்த மாதிரி இருக்குல்ல, குட்டியோண்டு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த லில்லி பைப் வந்து செட் ஆகாது. ஸோ இந்த நியோ ஃப்ளோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மவுத் வந்து சின்னதாக இருக்கிறதுனால இன்னும் ப்ரெஷர் வந்து அதிகமாக கொடுக்குது. ஸோ டேங்க்கில் வந்து ஒரு நல்ல ஒரு சைக்கிளிங் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ இதுதான் இந்த நியோ ஃப்ளோவோட இது. அண்ட் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இதோட பெஸ்ட் விஷயம் என்னென்னா பிளாஸ்டிக்கில் பண்ணது, உடையாது, கையும் கிழியாது. உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க்கில் நான் டிஸ்கிரிப்ஷனில் எதாவது தரேன்னா எதுவும் இல்லை, நீங்கள் ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள். நியோ ஃப்ளோன்றது நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே நிறையா ஆன்லைன் ஸ்டோர்ஸில் அவைலபிளாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த CO2 சிஸ்டம். இது வந்து இந்த டியூப் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே பெண்டாய் அப்படி இப்படின்னு வரதில்ல. ஸோ இதுக்கு ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் யூ பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு
இது வந்து எதுக்குன்னா இந்த மாதிரி டியூப் வந்து இங்கே பெண்டாகி வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்காக. இது வேணும்னா யூஸ் பண்ணலாம், வேணான்னா யூஸ் பண்ண வேண்டாம். பட் இது எனக்கு கொடுத்துருக்கிறதுனால நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த யூ பென். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா உங்கள் டேங்க்கில் நீங்கள் இப்படி வைக்கும்போது ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்மால் யூ பென். ஒரு 6 mm கிளாஸ் வரைக்கும் தான் வந்து இது வந்து ட்ரை பண்ண முடியும். நான் இது வரைக்கும் இதை ஓப்பனே பண்ணல, என்னோடய டேங்க்கில் செட் பண்ணலாம் அப்படின்னு அதை நினச்சேன். நல்ல வேலை நான் டியூப் எதுவுமே வந்து கட் பண்ணிடல. இன்கேஸ் கட் பண்ணியிருந்தேன்னா பெரிய தலைவலியாக போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 mm கிளாஸ் மட்டும்தான். ஒரு 2 feet டேங்க்லாம் வரும்போது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும்தான் செட் ஆகும். அதுக்கு மட்டும்தான் செட் ஆகுது. ஓகே, நல்லதாக போச்சு. இப்போது CO2ல நம்ம எதுவும் கை வைக்கல, அப்படியே தான் இருக்க போகுது. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கைஸ், அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து நான் இந்த CO2க்கு ஏதாச்சும் பண்ணணும்னு வந்து நினச்சிருந்தேன். பட் அது வந்து செட் ஆகலை. ஓகே, நீங்கள் எந்த அளவுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆனீங்க இல்லை, நான் ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் தான். பட் அதை வந்து வேறு ஒரு செட்டப் யூஸ் பண்ணலாம். பட் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த CO2 வந்து இந்த சைட்லேருந்து அந்த ஆப்போசிட் சைட்லேருந்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த ஃபில்டர் வந்து போகும்போது CO2 வந்து கொஞ்சம் நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா கொஞ்சம் டிஸ்போஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து ஆப்போசிட் சைடில் வச்சுருக்கேன். அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நியூ பிளான்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், கண்டுபிடிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹைக்ரோஃபிலா பினாடிஃபிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்னோட அந்த லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன்ல, இந்த ரொட்டாலா ஃபியூஜன் வந்து என்ன மாதிரியான ஒரு பிளான்ட்டுன்னு தெரியல. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன்ட்டு. இது வந்து அந்தளவுக்கு ஒரு ரெட்டிஷ் கலரில் எதுவுமே இல்லை, பட் எல்லோ கலரில் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட் கலரில் வேணும்னு சொல்லிட்டு ரொட்டாலா HRA என்னோட பழைய டேங்க்லேருந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் அந்தளவுக்கு க்ரோ ஆகலை, பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. அண்ட் தென் வந்து இதில் ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 pieces வந்து சிசர் டெயில் ராஸ்போரா வந்து நான் விட்டுருந்தேன். இந்த செட்டப் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்குது. பட் இதில் ஒரு 12ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மீன் வந்து ஜம்ப் பண்ணிடுச்சு. இப்போதைக்கு 9 ஃபிஷ்ஷஸ் தான் இருக்குது. பட் அது ஓகே. ஆஸ் யூஷுவலாக வந்து இந்த பிளான்ட் டேங்க்கில் இதெல்லாம் வந்து சாதாரணமாப்பா அப்படின்ற மாதிரி நடக்கிறது தான். ஸோ அது ஒரு சைடு இருக்கட்டும். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை அக்வேரியம் வந்து விசிட் பண்ணியிருந்தேன். அவர்கிட்ட வந்து இந்த காங்கோ டெட்ராஸ் வச்சு ஒரு டேங்க் ஒன்று இருந்தது. அந்த கலர்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நம்ம டேங்க்குக்கு அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன ஆசையும் வருது. பார்ப்போம், முடிஞ்சால் காங்கோ டெட்ராஸ் இதில் வந்து ஆட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். மோஸ்ட்லி பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஏன்னா அது மேலேயே ஒரு கண்ணாக இருக்குது, நிறைய வந்து அதை பற்றி சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அதை விடலாம். அண்ட் தென் லாஸ்ட் வீடியோஸில் வந்து நான் கொஞ்சம் ரொம்ப பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆல்கேஸே இல்லைன்ட்டு கொஞ்சம் ஆல்கே இஷ்யூஸ் வந்திருக்கு. அதை கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நான் ஃபிஷஸ் எதாவது ஆட் பண்ணுறேன்னா இல்லை வேறு ஏதாச்சும் இருக்கான்றதையும் சொல்லிவிட்டு இந்த டேங்க் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியதும் இருக்குது. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே இந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாய்.